அட்வைஸ் பண்றியா? வாழ்க்கை பிச்சை போட்டுட்டு இருக்கியா எனக்கு? என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. வர்ஷினி, ஏய் பேசாத. நீ குரலை கேட்டாலே எனக்கு தலைக்கு மேல ஏறுது. எப்படி உன்னால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடிஞ்சது? சரி, ஏன் கல்யாணம் நின்னு போச்சு? பிரபு ஒரு வேகத்துல உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இவன் கட்டின தாலிக்கு எந்த வேல்யூவும் இல்லன்னு அந்த தாலிய கழட்டி போட்டிருந்தனா நீ நல்லவ, நியாயமானவ, நல்ல குடும்பத்துல பிறந்தவன்னு அர்த்தம். ஆனா என்ன லவ் பண்ணவ, எனக்கு நிச்சயம் பண்ணவ உன் கழுத்துல தாலி கட்டினானா அடுத்த செகண்டே இவன் தான் என் புருஷன்னு அவன் கைய புடிச்சுக்கிட்டு மண்டபத்தை விட்டு போன பாத்தியா? அப்பவே நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வர்ஷினி, நான் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன் அக்கா சம்யுக்தாவோட வாழ்க்கைய தட்டி பறிச்சா, இப்ப நீ என்னோட என்னோட வாழ்க்கைய தட்டி பறிச்சிருக்க. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் குடும்பத்துல ஒருத்தையா பார்த்த என்னோட ஃப்ரெண்டா நினைச்சேன்டி. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு விடாம உன் கூட ஷேர் பண்ண தெரியுமா? இந்த கல்யாணத்துல எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உனக்கும் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் கூடவே இருந்துகிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில ஏன் முதுகிலே குத்திட்டல. எனக்கு சரிக்கு சமமா உன்னை உட்கார வச்சதுக்கு உன் பிச்சைக்கார புத்திய காட்டிட்ட. இன்னும் ஒரு வார்த்தை தேன்மொழி தப்பா பேசின என் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஓ சூப்பர்னா, சூப்பர். இவளுக்கு நீ சப்போர்ட்டா? இவ்வளவு தப்பா பேசுனா நீ என்ன அடிப்பியா? சூப்பர்னா, எனக்கு தெரியும். நீதான் பொண்டாட்டி போட்ட மருந்துக்கு அப்படியே மயங்கி கிடக்குறல்ல. அவ தங்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணதானே செய்வ. பொண்டாட்டி ஒரு திட்டம் போட்டா நீ அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி உன் குழந்தையாவ பிரபுக்கு கட்டி வச்சிட்டல்ல. கூட பிறந்த உன் தங்கச்சி வாழ்க்கைய அழிச்சிட்டல்ல. நான் யாருன்னு உங்க அப்பனை கேட்டு பாடுறா. செவ்வி சக்கரவர்த்திடா. தேனு என் அத்தை பொண்ணு, என் கொழுந்தியா. அவளை எப்படி ஒன்றிருந்து பிரிக்கணும், அவளுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப இருக்கிறது என் வீடு. இங்க என்ன தாண்டி உன்னால ஒரு இந்த சீன் போறது சீண்டி பாக்குறதுலாம் என்கிட்ட வேணாம், சரியா? அத மீறி வாலாட்டினு வையே, சத்தம் இல்லாம காரம் ஏத்திட்டு ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்து நடந்துக்கோ என்ன. அப்புறம் ஏதோ சொன்னியே அள்ள கைன்னு. இவ ஒன்னும் அள்ள கை கிடையாது, என் நண்ப. இனிமே அவனை கிண்டலா பேசுறது எகத்தனமா பாக்குறதுன்னு வச்சேன்னு வை. நான் கூட அன்பா தானே நடந்துக்கிறேன். லவ்வோட பேபி பேபின்னு தானே கூப்பிடுறேன். அப்புறம் ஏன் பயப்படுற? இனி பயப்படக்கூடாதுன்னா
என் பேபி பேபி இங்க பாரு உன் மாமா அதான் உன் அக்கா புருஷன் சிபி அவன் பெரிய இவனா என்னவோ பாஷா பாய் ரேஞ்சுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான் என்கிட்ட அவ்வளோ திமிரா பேசுறான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கிற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பேபி என்கிட்ட ரொம்ப பேசுறான் பேபி என்ன தெரியுமா சொல்றான் உன்ன என்கிட்ட இருந்து காப்பாத்திருவானா ஆ? எப்படி காப்பாத்த முடியும் ஆ? நீயே சொல்லு ஆ? காப்பாத்திருவானா ஆ? பேபி நமக்குள்ள எவ்வளவு லவ் இருக்கு ஆ? இந்த உலகத்திலேயே ஏய் நம்மள மாதிரி யார் லவ் பண்ணிருக்க முடியும் சொல்லு ஆ? அப்படிப்பட்ட லவ்வர்ஸ பிரிக்கிறதுலாம் ஒரு பழப்பா ஏய் தாலி கட்டின அடுத்த செகண்ட் பிரபுதான் என் புருஷன் என் கூடவே வரதுக்கு தைரியம்லாம் சாதாரணமா எந்த பொண்ணுக்கு வராது பேபி ஆனா நீ வந்திருக்க அதான் லவ் கரெக்ட் தானே ஆ? ஏய், அந்த லவ் காலி பண்றேன்னு சொல்றான் அவன் தமிழ்